இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, நான் அப்படிங்கிற விஷயத்த பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த கேள்வி. இது எங்கிருந்து வருது அப்படின்னா, நம்ம இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் ஆட்டோ சஜஷன், அஃபர்மேஷன் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் செல்வந்தர், நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக உணர்கிறேன், இப்படி நிறைய ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். நான் 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 அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி. ஆனால் நிறைய ஞானிகள் இந்த நான்கிற ஸ்டேட்மெண்ட் தான் பிரச்சனை, இந்த நான் அப்படிங்கிறது ஒரு கற்பனை, அது உன்னுடைய எண்ணத்தால் நீ கட்டமைப்பு பண்ணியிருக்க, இதை அழித்து விட்டால் போதுமானது, எல்லாமே உனக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு நிறைய ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போது இதை நம்ம எப்படி அணுகிறது, நான்கிறத பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. இது இரண்டு வகையில் நம்ம அணுகலாம். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். ஒன்று மனதை பயன்படுத்துவது, இன்னொன்று மனதை பயன்படுத்தாமல் இருப்பது. இந்த ஞானிகள் எந்த ஒரு பார்வையில் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பிரபஞ்சம் உருவாவதற்குண்டான மூலப்பொருள், இந்த பிரபஞ்சம் தன்மாற்றம் பெற்று கோள்கள், நட்சத்திரங்கள், அதற்கப்புறம் இன்னும் தன்மாற்றம் அடைந்து பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்களும் தன்மாற்றம் பெற்று உயிரினம் தோன்றியிருக்கிறது. அந்த உயிரினத்தில் கடைசியாக வந்த ஒரு உயிரினம் மனிதன். நம்ம மனிதன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பின்னம் தான், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பகுதி தான் இந்த மனிதன். இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இன்னொரு எடுத்துக்காட்டை நம்ம பார்ப்போம். இப்போ கடல்ல இருந்து ஒரு சின்ன டப்பாவில் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த தண்ணியில் கடலின் அத்தனை தன்மைகளும் இந்த சின்ன டப்பாவில் இருக்கக்கூடிய நீரில் நிறைந்திருக்கும். இதுதான் ஞானிகள் பார்க்குறாங்க. இதுக்கு பதிலாக அந்த தண்ணீர் என்ன நினச்சிக்குதுன்னா, இந்த கடலுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கிறது தனி, இந்த டப்பா இருக்கு இல்லையா, இந்த டப்பாவும் அதுக்குள்ளே இருக்கிற நீர், கொஞ்சம் நீர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் தான் நான், மற்ற எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த நீர் நினைத்து கொண்டால் அது எந்த அளவிற்கு அறியாமையில் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதே போலத்தான் இதை தான் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு சிறு பகுதி தான் நாம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, அதற்கு மூலப்பொருளில் இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் அத்தனை அம்சங்களும் உங்கிட்டு இருக்கு. அப்போ நீனு ஒரு உடலும் மனமும் அப்படிங்கிற இந்த நீ அப்படிங்கிற கட்டமைப்பில் நீ இருக்க இல்லையா, இந்த நீங்கிறது தான் அழிக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் அழித்து விட்டால் எவ்வளவு பெரிய விஷயத்திற்கு சொந்தக்காரன் நீ அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இதெல்லாமே நமக்கு அறிவால் தெரிஞ்சிருக்கும். நம்ம த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் எபிசோட் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நிறைய ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரு வகை. சரி, அடுத்தது இன்னொரு வகை, நம்ம இந்த மனதை பயன்படுத்தும் முறை. இப்போது நம்ம இந்த மனதை பயன்படுத்தி தான் ஒரு தொழில் செய்ய வேண்டும், ஒரு உறவுகளை சரி செய்ய வேண்டும், உடல்நிலை சரி செய்ய வேண்டும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சரி செய்ய வேண்டும். குறிப்பாக கடமைகள், பொறுப்புகள் நமக்கு நிறையா இருக்கும். இது எல்லாத்தையும் சரிப்படுத்துவது, இதில் எல்லாத்துலேயுமே நிறைவடைய வேண்டும் என்றால் நம்ம இந்த நான்கிற விஷயத்தை பயன்படுத்தி தான் பொருளை ஈட்ட முடியும், இந்த உலகியல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இப்போ நீங்கள் எல்லாவற்றிலையும் எனக்கு சிக்கல்கள் எதுவும் இல்லை, நான் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நிறைவடைந்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உடனடியாக ஒரு நல்ல வழிகாட்டியை தேர்ந்தெடுத்து இந்த நான் அப்படிங்கிற விஷயத்தை அழிப்பதற்கு உண்டான முயற்சியை எடுத்து அதில் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போது நீங்கள் இதில் நிறைவடையாமல் இருந்தால் நீங்கள் இந்த நான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பயன்படுத்தி, அதுவும் பெரிய அளவில் ஒரு தலகணம் மிக்க அந்த வகையில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் நேற்றைக்கு விட இன்றைக்கி நான் சிறப்பாக செயல்பட்டுருக்கேன், நேற்றையை விட இன்றைக்கி நான் நல்லபடியாக உணர்கிறேன், நேற்றையை விட நான் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கேன், நேற்றையை விட இன்றைக்கி நான் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கேன் அப்படின்னு. இந்த நான் மகிழ்ச்சிகரமாக இருக்கேன் அப்படிங்கிறத விட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி எப்படி பெட்டர்மெண்ட் ஆகிட்டுருக்கீங்க, எப்படி வாழ்க்கையில் இந்த வளங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், இப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர நான் இதை அடைகிறேன், நான் தான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு தலைகணம், அந்த ஈகோ லெவலுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போது நீங்கள் ஒரு முடிவு செய்ய வேண்டியது தான். நீங்கள் நிறைவடையவில்லை என்றால் இதை வாழ்க்கையில் நிறைய வளங்களை பெறுவதற்கு இந்த மனதை பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் செய்யணும். அப்போ நான்கிற விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் இது எல்லாத்தையும் பெற முடியும். இந்த ரெண்டையுமே போட்டு குழப்பிக்கூடாது. இவங்க இது பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க, இது நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இது எப்படி இந்த ரெண்டுலேயுமே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிங்கன்னா இதையும் சரியாக பண்ண மாட்டீங்க, இதையும் சரியாக பண்ண மாட்டீங்க. இந்த ரெண்டையுமே நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது அட் அ டைமில். அது ரொம்பவும் ஒரு கடினமான ஒரு வழி.
அப்போ எது முதலில் தேவை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்து அதில் நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம்.